இப்பொழுது கர்த்தருடைய தூதுக்காக கடந்து வருகிறோம். கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு இந்த அபிஷேக கொடுகையில் தேவனை ஆராதித்தோம், கர்த்தருடைய ஆவிக்குள்ளாய் மாறினோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பலமாய் நிரப்பினார். ஆமென். அநேக அனுபவங்களை தேவ பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த அபிஷேக கூடுகை ஒவ்வொரு மாதமும் 4வது வாரம் நம்முடைய சபைக்காக கர்த்தர் நடத்துகிறார். எவன் பேதையோ அவன் இவ்விடம் வரட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Those who are thirst and hunger. Amen. இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, எங்களோடலாம் ஆரம்ப நாட்களில் இந்த ஊழியத்தில் இருந்த அருமையான சகோதரர் பெர்னார்ட் தலைமை சபையில் பெரிய சபையில் இருந்து இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறதை குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸ்தோத்திரம். பாருங்க, கர்த்தர் அந்த வேளை நேரம் ஆமென் சரியாக அந்த அபிஷேக கூட்டத்திற்கு மாத்திரம் கர்த்தர் அவரை கொண்டு வந்திருக்கிறார். சரியாக அந்த வேளையில் கர்த்தர் கொண்டு வந்தார். ஸ்தோத்திரம். ஒரு சமாரியா ஸ்திரீ, முழு சமாரியா இல்லை, ஒரு சமாரியா ஸ்திரீ ஆமென் சமாரியாவை போய் கலக்கினான். வருகிற நாட்களில் அதான் நடக்கும். கர்த்தர் சொன்னார், எவன் பேதையோ அவன் இவ்விடம் வரட்டும். Those who are innocent. Hallelujah. ஆமென். எனக்கு எல்லாம் தெரியும், நான் எனக்கு எல்லாம் கரைச்சி குடிச்சிருக்கேன், நான் அப்படி இப்படி, அவங்கெல்லாம் இனி கர்த்தருக்கு வேண்டவே வேண்டாம். வேண்டவே வேண்டாம்னா பயன்படுத்த முடியாது. God is searching new. God is searching empty. Hallelujah. ஏன்னா அவங்கள நம்பி தான் கர்த்தர் இருக்கிறார். ஒரு கூட்டத்தை நம்பி பார்த்தார், நோ யூஸ் அட் ஆல். Hallelujah. It's a real burden. இந்த பாரத்தை நெகேமியாவை போல, எரேமியாவை போல தலையில் போட்டுக்கொண்டு ஆமென் என் கண்கள் கண்ணீரும் என் தலை ஆமென் இப்படியாக மாறக்கூடிய ஒரு கூட்டம். அதைத்தான் கர்த்தர் தேடுகிறார். நீரூற்றும் கண்ணீருமாக என் தலை மாறும். அல்லேலூயா. அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். இட்ஸ் a real burden. ஸ்தோத்திரம். ஏன்னா வருகிற நாட்கள் கொடியது, நாட்கள் பொல்லாதவைகள். நாம் தான் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி. மகத்துவம் உள்ள நாமம் உள்ளவர், இன்றைக்கு மகிமையாக எங்கள் மத்தியிலே வெற்றி சிறந்தீர். உமக்கு நன்றி. இப்பொழுதும் இந்த வார்த்தைகளின் மேன்மை எங்களை வேறு பிரித்து இன்றைக்கு எங்கள் மத்தியில் அமர்ந்து ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு நாங்கள் இந்த அணித்தறிய உதவிச்சு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய மன்னிக்கவும் ஏசாயா 10ஆம் அதிகாரம் அதனுடைய 27ஆம் வசனம். ஏசாயா 10ஆம் அதிகாரம் அதனுடைய 27ஆம் வசனம். அந்நாளிலே உன் தோழி நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போம். The yoke will be destroyed because of the anointing oil. இது NKJV டிரான்ஸ்லேஷன்ல இருக்கு. அப்படிதானா? ஓகே, உங்ககிட்ட இல்லை. ESV இருக்குல்ல? ஓகே, எஸ். NKJVல அப்படி இருக்கு. பட்டு மற்ற டிரான்ஸ்லேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, yes, and the yoke shall be destroyed because of the anointing. The yoke will be broken because of the fat. Fat means
கொழுமையான பதார்த்தங்கள், கொழுமையான ஆகாரங்கள். இட்ஸ் வேர்ட் ஆஃப் காட். ஆமென். அவருடைய வார்த்தையால் திருப்தியாகிற சபை கொழுமையை உண்டது போல, கொழுப்பை உண்டது போல, த ஃபேட். ஆமென். ஆகவே தான் கர்த்தர் சொன்னார், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை, ஆமென், அப்பத்தை கேட்டால் அப்பத்திற்கு பதிலாக கல்லையா கொடுப்பான், முட்டையை கேட்டால் முட்டைக்கு பதிலாக தேளையா கொடுப்பான். அப்படின்னா என்னது? முட்டை எதை குறிக்கிறது? ஃபேட். ஆமென். ஹல்லேலூயா. ஃபேட், ஃபேட். ஆமென். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறீர், உம்முடைய பாதைகள் ஃபேட், ஃபேட், நெய்யாய் பொழிகிறது. ஃபேட் மீன்ஸ் அனாயிண்டிங். அது ஒரு பதம், அபிஷேகம்தான் அதுவும். ஆமென். ஃபேட்னஸ். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். ஃபேட், ஃபேட்னஸ் காஃப். ஆமென். போகட்டும். அப்போ இங்கு என்ன பதம் போடப்பட்டிருக்கிறது? NKJV ஆயில், அனாயிண்டிங் ஆயில். பழைய ஏற்பாட்டில் இந்த ஆயில் அனாயிண்டிங் இருந்தது. 1 சாமுவேல் 10:1, த வயல் ஆயில், குப்பியின் உள்ள எண்ணெய் அபிஷேகம். 1 சாமுவேல் 16:13, த ஹார்ன் ஆயில், கொம்பு, தைல கொம்பின் அபிஷேகம். அதே போல் 2 ராஜாக்கள் 9:1, அங்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன ஆயில், அங்கே 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 என்ன அபிஷேகம்? வாசிங்க. 2 Kings 9:1. அப்பொழுது தீர்க்கதரிசியாக எலிசா தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனை அழைத்து, நீ இடை கட்டி கொண்டு இந்த தைல குப்பியை உன் கையில் எடுத்துக்கொண்டு கிளையாத்தில் உள்ள ராமோத்திற்கு போ. Now Elisha the prophet called one of the sons of the prophets and said to him, gird up your loins, prepare for action. Gird up, உன் அறையை கட்டிக்கொண்டு. அப்படின்னா prepared for action. அப்படின்னா என்னது? ஆக்ஷனுக்காக ஆயத்தமாகு. உன் அறையை கட்டிக்கொண்டு, prepared for action. Take this flask of oil in your hand. Amen. Take this flask of oil. The flask. அங்க அப்படி போட்டிருக்கிறது. Box anointing. The box. Flask. Amen. Take this flask of oil in your hand and go to Ramoth Gilead. Hallelujah. And take this box of oil. Amen. Box of oil. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஆமென். இவெல்லாம் சிம்பாலிக்காக எதை தான் குறிக்குது? நம்மளை தான் குறிக்குது. தேவன் தங்குகிற இடத்தை தான் குறிக்கிறது. ஆனால் அந்த ஆயில் அனாயிண்டிங் மத்தேயு 25 நீங்கள் பார்த்தீங்கன்னா, புத்தியுள்ள ஸ்திரீகள் தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயை கொண்டு போனார்கள். 10 கன்னிகைகளை குறித்து அங்கு வேதம் சொல்லுகிறது. 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் என்று பார்க்கிறோம். அந்த புத்தி உள்ளவர்கள் தங்கள் பாத்திரங்களில் பாக்ஸ், ஃப்ளாஸ்க், எண்ணெயை கூட கொண்டு போனார்கள். த ஸ்பேர், ஆயத்தம் ஆன அந்த அபிஷேகம். சரி. ஆனால் நமக்கு யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் கூட நம்ம பார்க்கிறோம். யாத்ராகமத்தில் 27ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடு. இதை நம்ம தியானிச்சிருக்கிறோம். ஆமென். இடித்து பிழியப்பட்ட ஒலிவ எண்ணெய். இந்த அபிஷேகத்தை நொறுங்குண்ட இருதயத்தில் பெறுவதை குறிக்கிறது. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை கர்த்தர் புறக்கணிக்க மாட்டார். ஆமென். பிரைஸ் காட். இதற்காக தன்னை தாழ்த்தி, தன்னை வருந்தி, தன்னை உடைத்து, ஆமென், பிஃபோர் ஆயில். இதை பார்த்தோம். 3 ப்ராசஸ். ஷேக்கிங் ஆயில். ஆமென். ஒலிவ காய்களை இடித்து பிழிந்து எடுக்கிற எண்ணெய். அதற்கு முன்பாக அது மரத்தில் இருக்கும்போதே
the olive must shake. Amen. அப்படித்தானா? Amen. இந்த olive என்ன செய்யணும்? உலுக்கப்படணும், அசைக்கப்படணும். உன் ஜீவியத்தில் நீ அசைக்கப்படலாம், அசைக்கப்படலாம். அமேன். அசைக்கப்படுறது மீன்ஸ் என்னது? ஷேக்கிங், பலமான அசைவு. உலுக்கும் போது என்ன நடக்கும்? எல்லாம் சட சட சடன்னு விழுந்துரும். ஐ ஹாவ் நத்திங் லார்ட். Hallelujah. I am empty. Amen. Because of God shaking. Hallelujah. Jesus. எசேயா 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அவைகளை குறித்திருக்கிறது. அமேன். 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலும் நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக உபாகமம் 24:20 there is the beaten olive. பீட்டன் ஆலிவ். பீட்டன் என்னது? அடிக்க கொண்டு போகப்படுகிற, அடிக்கப்படுகிற ஆலிவ். முதல்ல என்ன ஆலிவ்? ஷேக்கிங் ஆலிவ். உண்மையே உங்கள் ஊழியம் செய்யணும், உண்மையிலேயே ஆவியாண்ட அபிஷேகத்தில் நீங்கள் நிரம்பி வரணும்னா யூ மஸ்ட் ஷேக் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயாக உனக்கு சுத்த அபிஷேகத்தை கர்த்தர் தருவார். ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் ஷேக், செகண்ட் யூ மஸ்ட் பீட்டன். அடிக்கப்படும். என்ன பண்ணுவாங்க? கம்பு எடுத்து அடிப்பாங்க. இது வரலையே, இன்னும் மரத்திலே இருக்க, அடிப்போம். அடுத்தது என்னது? கிரஷிங் ஆலிவ். மீகா 6:15 நீங்கள் பார்க்கும் பொழுது அது கிரஷிங் ஆயில். இதுக்கு அப்புறம்தான் யாத்திராகமம் 27:20 படித்ததை போல இடித்து பிழியப்பட்ட ஒலிவ எண்ணெய். இது எதை குறிக்கிறது? திஸ் இஸ் சிம்பாலிக் ஆஃப் Matthew 5:3. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். வாசிங்க. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஹல்லேலூயா. ஆமென். அதைத்தான் கர்த்தர் நமக்கு புதிய ஏற்பாட்டில் வரும்போது சொல்லுகிறார். ஆமென். யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 3-5 வசனங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது, ஆமென், மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டீர்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஓகே, அதை நீ காணணும். பை ஸ்பிரிட், த்ரூ காட் விஷன். தேவன் ஆயத்தம் பண்ணினதை உன் கண்கள் காணணும், காதுகள் கேட்கணும், அவைகள் உன் இருதயத்திலே தோன்றணும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இந்த சைன்ஸ், இந்த ஒண்டர்ஸ், இவைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக அபிஷேகம் தேவை, ஆவியானுடைய வல்லமை தேவை. இது நீ எந்தெந்த அளவில் கர்த்தர் உன்னை எப்படி நடத்துகிறாரோ அப்படி நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததாக சங்கீதம் 51:7 பாருங்க. நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் என்ன செய்ய மாட்டீர்? புறக்கணிக்க மாட்டீர். போகட்டும், இப்போ நான் அதுக்குள்ளே போல. ஏன்னா அந்த நமக்கு தலைப்பு அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். அந்த yoke will be destroyed because of anointing. அனாயிண்டிங் ஆயிலுக்கு நான் கொடுத்த விளக்கங்கள். அனாயிண்டிங் நமக்கு தேவை. அனாயிண்டிங். ஆமென். இது எந்த காலத்தை குறித்து கர்த்தர் எழுதியிருக்கிறார்? இது ஆன்டி கிரைஸ்டினுடைய காலத்தில், கடைசி நாட்களில் இஸ்ரேல் யோக், அசிரியனுடைய யோக் அவர் மேலே வரும். அப்போது திகைத்து நிற்கும் பொழுது இந்த அபிஷேகம் அவர்கள் மேலே இறங்கும். ஆமென். ஹல்லேலூயா. எஸ். அந்நாளில் அவன் தோள் மேல் இருக்கிற நுகம் முறிந்து போகும். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இது வேதத்திலே நாம் பார்க்கிறோம். சோத்ரம். அந்த மெஸ்ஸியா will destroy him. He must be the anointing spoken. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசி. 2 தெசலோனிக்கேயர்ல கொஞ்சம் இருங்க, முதல்ல 8ஆம் வசனத்தை வாசி. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன், எது நீக்கப்படும் போது? இந்த அனாயிண்டிங், இந்த அபிஷேகம் இந்த பூமியிலிருந்து நீக்கப்படும் நாட்கள் வருகிறது. நல்லா கவனிக்கணும். இந்த அபிஷேகம், இந்த வல்லமை, இது எல்லாம் இந்த பூமியிலிருந்து நீக்கப்படும் நாட்கள் வருகிறது. எஸ், அதைத்தான் நீங்க பார்க்குறீங்க. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். எது நீக்கப்படும் போது? அதுக்கு முந்தின வசனத்தை வாசி. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவர் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது.
ஹல்லேலூயா. அதுக்கு வேதம் எப்படி சொல்லுகிறது? Praise God. Yes. Only until he who now restrains, it is taken out of the way. Until he be taken. இங்க நல்லா போட்டிருக்கு. Until he be taken out of the way. Yes. And he. Yes. Only he who now letteth will let until he be taken out of the way. அப்படின்னா என்னது? தடை செய்கிறவர். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை தான் இது குறிக்கும். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே வெளிப்படுகிறது. ஆனால் தடை செய்கிறவர் நீக்கப்படும் முன்னே அந்த நாள் வெளிப்படாது. எதை குறிக்கிறது? தேவன் இந்த பூமியிலிருந்து டேக் ஆஃப், எடுத்துக்கொள்ளப்படுவது, சபை எடுத்துக்கொள்ளப்படுவதை தான் குறிக்கிறது. தடை செய்கிறவர் நீக்கப்படும் முன்னே அந்த நாள். இப்ப தடை செய்துட்டு இருக்கிறது யாரு? கர்த்தருடைய ஆவியானவர். ஆமென். அவர் தடை செய்கிறவர் நீக்கப்படும் முன்னே அந்த நாள் வெளிப்படாதுன்னா செகண்ட்ல நடக்கும். எல்லாம் ஒரே நேரத்தில் நடக்கும். கர்த்தர் இங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவார், ஆன்டி கிரைஸ்ட் உடனே வருவான். இன்னைக்கு நீங்க சொல்றது போல கொரோனா ஊசியில அது என்னமோ போட்டுட்டாங்க, அந்த சிம்பிள் அக்கிரமத்தின் ரகசியம் தான் இப்ப வெளிப்படுது. அக்கிரமக்காரன் சகல அடையாளத்தோடு எல்லாத்தோடையும் வருவான். ஆமென். அது இப்ப இல்லை, அது இப்ப இல்லை. இப்ப அவனுடைய ஸ்பிரிட்ஸ் இருக்கலாம், ஆனால் அவன் இன்னும் வெளிப்படலை. வெளிப்பட விட மாட்டார். ஏன்னா சபைகள் பரிசுத்தம் அடையணும், பூரணம் அடையணும். இன்றைக்கு சபைகள் மேலே எத்தனையோ யோக் இருக்குது. ஆமென். அதெல்லாம் அந்த அபிஷேகத்தின் நுகங்கள் முறிக்கணும். ஆமென். இவைகள் 2 தெசலோனிக்கே 2:8 அவைகளுக்கு அடையாளமாக இருந்தாலும் நாம் இவைகளை இந்த நாட்களிலே நமக்கு சபைக்கு ஆதரவாக இந்த வார்த்தைகளை நாம் எடுக்கிறோம். பிரைஸ் காட். இப்ப படிங்க, கோர்வையா படிங்க. அக்கிரமத்தின் ரகசியம் இப்போதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவர் நடுவிலிருந்து in midst, அதான் நான் சொன்னேன், in midst of. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். in midst of church. சபை நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. ஒரு சபையிலிருந்து ஒரு அனாயிண்டிங் போயிடுச்சுனாலே, ஒரு அபிஷேகம் போயிடுச்சுனாலே God's left out. ஆமென். புரிஞ்சவங்க கரங்களை வைத்துங்க. திரும்ப அதை ரெஸ்டோர் பண்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நான் பார்த்துருக்கிறேன். திரும்ப அதுக்கு அவங்க ஆனால் உண்டு. கடைசி நாட்களில் கத்தட்ட சமூகத்தில் அதான் சொன்னது போல ஷேக்கிங், பேட்டன், க்ரஷிங், இப்படி நறுங்குண்டு அந்த அந்த பியூர் ஆயிலுக்காக கேட்கும்போது கர்த்தர் தருவார். ஆமென். கர்த்தர் தருவார். ஸ்தோத்திரம். போகட்டும். நீங்க வசனத்தை படிங்க, சீக்கிரம் படிங்க. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து வருகையின் பிரசன்னத்தினாலே வாசம் பண்ணுவார். வருகையின் அப்ப புரியுதா? வருகைக்கு ஆயத்தப்படுகிற ஒரு அபிஷேகம், வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற ஒரு அபிஷேகம், வருகையின் பிரசன்னம். இன்னைக்கு வருகையின் பிரசன்னம். தேசம் எங்கும் குருவிகள் பாடும் சத்தம், காட்டுப்புறாக்களின் சத்தம். ஆமென். வாட் இஸ் தட்? வருகையின் பிரசன்னம். அந்த பிரசன்ஸ், த காட்ஸ் பிரசன்ஸ். ஆமென். எல்லா சபைகளிலும், எல்லா இடங்களிலும், எல்லா வீடுகளிலும், எல்லா தனிப்பட்ட பிலீவர்ஸ் ஒவ்வொருவரிடத்திலும் த பிரசன்ஸ், காட்ஸ் பிரசன்ஸ். எழுந்து தேவனுடைய ஆலயத்துக்கு போவேன். ஹல்லேலூயா. ஆமென். முன்பு தேவாலயத்துக்கு போய் வந்தேனே. ஆமென். த பிரசன்ஸ் ஆஃப் காட், த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆமென். கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் மெழுகு போல உருகும். இந்த பிரசன்ஸ்ல தான் சடன்னு நீங்க என்ன செய்றீங்க? நொறுங்குறீங்க, உருகுறீங்க, அழுகுறீங்க. லார்ட் ஐ அம் சாரி, நான் நேற்று வரைக்கும் ஸ்டிஃப்டு, ஹார்டன். ஆமென். த காட்ஸ் பிரசன்ஸ். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். அப்போ வேதம் சொல்லுகிறதை போல
அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணார். அப்ப வாயின் சோத்ரம் சுவாசத்தினாலே, அதை மாத்திரம் இங்கிலீஷ்ல படி தம்பி. எங்க இருக்கு? ஓகே. Then the lawless one என்னது? அதிகாரம் இல்லாதவன், நியாயம் இல்லாதவன், the antichrist will be revealed, and the Lord Jesus will slay him with breath of his mouth. Breath of his mouth. KJV நல்லா போட்டிருக்கு, whom the Lord shall consume with spirit of his mouth. Consume with the spirit of his mouth. Consume என்னது? எபிரேயர் 12:29 வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினி. உபாகமம் 4:24 வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினி. அப்ப Lord will consume fire. Consume means என்னது? பட்சிக்கிறது. பட்சிக்கிறது. இது எதை குறிக்குதுன்னா, praise God, it's the word of God, the sword of spirit. Amen. Hallelujah. Amen. அபிஷேகத்தின் நுகம் முறிக்கும். வாயின் சுவாசத்தினாலே அவனை என்ன செய்வார்? He destroyed. கிரீக்ல அனாலிஸ்கோன்னு போட்டிருக்குது. அனாலிஸ்கோ மீன்ஸ் டு கில் ஆர் டெஸ்ட்ராய். டு கில் என்னது? A breath of fire, the consuming fire. அவருடைய வாயின் சுவாசத்தினாலே அவனை என்ன செய்வாராம்? To destroy or to kill. புரிஞ்சுக்கோங்க கரங்கள். இந்த breath, the breathக்கு இன்னொரு வார்த்தை இருக்கிறது. The breath, the sword of spirit. வார்த்தையான. Hallelujah. Amen. சோத்ரம். Glory. நீங்க பேசும்போது பிரீத் இல்லாம பேச முடியுமா? பேசி பாருங்களா யாராவது. வெறும் பிரீத்தை மாத்திரம் சொல்லி பாருங்க. இப்படிதான் சொல்லிட்டே பிரீத். வார்த்தை எப்படி வருது? வார்த்தை எப்படி வருது? நீங்க பேசுறீங்களே, இந்த வார்த்தை எப்படி வருது? இந்த பிரீத் அவுட் ஆயிடுச்சுன்னா வார்த்தை வருமா? ஏங்க பேசுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனீங்களே, பேசுங்க. நோவே. ஹல்லேலூயா. அதுதான் சொல்றது உங்களை. ஸ்பீக் த டங். அல்ல கரை வச்சு சொல்றது அதுதான் ஸ்பீக். பிரீத். ஆமென். ஹல்லேலூயா. ஜீசஸ். அப்போ the analiskona to kill or destroy. உங்க வார்த்தையின் இதைத்தான் பேதுரு அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் யூஸ் பண்ணான். பேதுருடைய வார்த்தைகளை கேட்ட உடனே அனனியால் சப்பீரால் தங்கள் ஜீவனை விட்டார்கள். they are lost their breath. புரியுதா? கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுக்குள்ளே ஊதினார், ஜீவ சுவாசத்தை ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மா மாறும். இப்ப இங்க என்ன நடக்குது? பேதுரு பேசினா, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீங்க? ஆமா, இவ்வளவுக்கு தான் விற்றோம். அதை விற்கும் முன்பாக அது உன் வசம் இருக்கு இல்லையா? அதை விட்ட பின்பு அது உன் வசம் இருக்கு இல்லையா? பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? Oh, the consuming fire through word. வார்த்தையானவரோடு கூட mingle. நீ நல்லா கவனிச்சாதான் அது புரியும். வார்த்தையானவர் இயேசு. The fire of God is Holy Spirit. Hallelujah. Amen. Glory. சேர்ந்து வரும்.
The breath of God is Yahweh. அந்நாளில் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர். பிதாவின் ஆவி உங்களிலிருந்து பேசுவார். பிதாவின் ஆவியானவர் மத்தேயு 10:20 இருக்குல்ல. அப்போ அதெல்லாம் எங்க சேர்ந்து கொள்ளும்? மூன்றும் த ட்ரினிட்டி சேர்ந்து கொள்ளும். ஸ்தோத்திரம். பவர் சும்மா இல்லை, க்ளோரி. அப்போ அது எதை குறிக்குது? த ஸ்வாட் ஆஃப் ஸ்பிரிட். ஸ்வாட் ஆஃப் ஸ்பிரிட். அதுவே தான் வார்த்தையை அசட்டை பண்ண ஏதேன், வார்த்தையை காலின் கீழ் நசுக்குன ஏதேன். கர்த்தர் என்ன செய்தார்? ஏதேனை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல வாசிங்க சீக்கிரம். அவர் மனுஷனை துரத்திவிட்டு, அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை ஜெனசிஸ் chapter 3 verse 24 லாஸ்ட். எஸ், அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை நல்லா கவனிக்கணும். அவர் மனுஷனை துரத்திவிட்டு வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக் கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயம். So God drove the man out. Amen. So God drove the man out, and at the east of the garden of Garden of Eden, he permanently stationed the cherubim and the sword of flashing blade, which turned round and round in every direction to protect and guard the way, entrance access to the tree of life. இன்னைக்கு ட்ரீ ஆஃப் லைஃப் சபையை குறிக்குது. இதை கர்த்தர் வேலி அடைப்பது the sword of God, the swaddling sword. எந்த சபையிலே the swaddling sword means என்னது? வார்த்தைகள் சுழலும் பட்டயமாக வர வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். double edged sword, ஆமென். அதுதான் ஏதேனை காக்குது. தோட்டத்தை காக்கிறதுக்கு எதை வச்சார் கர்த்தர்? அந்த சபைகளுக்குள்ளே பிசாசுகள் நுழைய முடியாது, அந்த சபைகளுக்குள்ளே இச்சைகள் நுழைய முடியாது. ஐ சேலஞ்ச். அப்படியே நுழைஞ்சாலும் தன்னால் கொஞ்ச நாளில் வெளியே போயிடணும். தன்னால் போயிடும். The blade, swaddling blade, the swaddling sword. ஹல்லேலூயா. நான் ஒன்று சொல்கிறேன், வார்த்தை இருக்கிற இடத்துல பிசாசுக்கு இடம் இருக்குமா? வார்த்தை இருக்கிற இடத்துல உலகத்துக்கு இடம் இருக்குமா? சொல்லுங்க, இருக்குமா? ஈஸியாக கண்டுபிடிச்சிடும் என்ன இருக்குன்னு. ஒரு சபைக்குள்ள என்ன இருக்கு, ஒரு சபைக்குள்ள என்ன ஆவி பதுங்கி இருக்கு, வார்த்தையானவர் ஈஸியாக அறிந்து கொள்வார். ஆமென். இந்த வார்த்தை இல்லாட்டினாலே யூ லாஸ்ட் யுவர் பிரசன்ஸ். உங்களை பார்த்தோன்னே நீங்கள் சபைக்குள்ள நுழையும் போதே தெரிஞ்சிடும். நீங்கள் உள்ள நுழையும் போது பாஸ்டருக்கு ஸ்தோத்திரம் போகிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். ஆமென். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு விதத்தில் எங்கேயோ தன்னுடைய மேன்மையை இழந்து போயிருக்கிறார்கள், தன்னுடைய வார்த்தையை இழந்து போயிருக்கிறார்கள். ஆமென். க்ளோரி. சரி, அப்போ வேதம் சொல்லுகிறது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அதுக்கு முந்தின வசனத்தை படிங்க. பொல்லாங்கனையும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை. இல்ல, நீங்க எபேசியர் 6:17 முந்தின வசனம், ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய பாத்தீங்களா? ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, the helmet. ஆமென். ஹல்லேலூயா. உங்க சிந்தனைகளை காத்து கொள்வது. ஹல்லேலூயா. கிறிஸ்து சபைக்கு தலை. சோ கர்த்தர் பாருங்க, அங்க வார்த்தையை கேட்காதவங்களை துரத்தி விட்டுட்டு கர்த்தர் எதை வச்சாரு? ஸ்வாட்லிங் ஸ்வாட். இங்க பாருங்க, கிறிஸ்து சபைக்கு தலை. முதலாவதாக உங்க தலையை எது காக்குது? ரட்சிப்பு, சால்வேஷன் through the body of Christ. கரங்களை வைத்து கர்த்தர்களை சொல்லுங்க, உங்க சிந்தனையை இந்த ரட்சிப்பு காத்துக்கொள்ளும், சந்தேகமே இல்லை. ஆனால் ஒன்று, அங்க காத்துக்கொள்ளாதது நிமித்தம் தான் he lost the word. அப்படித்தானா? they are lost the word. அப்படித்தானா? அவங்க அந்த வார்த்தையை
அதனால தான் தோட்டத்தை காக்கவும் பண்படுத்தவும் வைத்தார். இந்த வார்த்தைக்கு அவங்க அசட்டை பண்ணி வார்த்தையை மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால அவங்க வெளியில் துரத்தப்பட்டாங்க. தோட்டத்தை காக்க கர்த்தர் சுடரொளி பட்டயத்தை கர்த்தர் வைத்தார், நாம் பார்த்தோம். இப்போ அந்த பட்டயம் எங்க இருக்கிறது? சபையில் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளே இருக்கு. ரட்சணியம் என்னும் தலைச்சீரா உங்களுக்குள்ள ப்ராப்பரா இருந்ததுன்னா, ரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய திஸ் இஸ் த அனாலிஸ்கோ. சரி, அனாலிஸ்கோ மீன்ஸ் டு கில், டிஸ்ட்ராய், ஸ்வாட் ஆஃப் த ஸ்பிரிட். எப்பவும் பட்டயம் உங்க வாயில இருக்கும். இதைத்தான் எபிரேயர் 4:12 வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தை வல்லமையும் ஜீவனும் இருபுறமும் கருக்குள்ள. வாட் இஸ் தட்? இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயம்? என்னது என்னது? வார்த்தை. ஆமென். அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்த அபிஷேகம். இதனால தான் நீங்க நுகத்தை முறிக்கணும். வார்த்தையால தான் முறிக்கணும். வார்த்தையாகிய கர்த்தர், the spirit of truth. hallelujah, amen. வாயின் பட்டயம். praise god, glory. அப்போ வேதத்தில் நாம் பார்க்கிறோம், the sword of spirit which is the word of God. amen, hallelujah, praise god. So take the sword of spirit. Take the sword of spirit, which is the word of God. Amen. Material sword இல்ல. மெட்டீரியல் ஸ்வாட்னா என்னது? கத்தி. அது அல்ல, அந்த ஸ்வாடை சொல்லல அவர். Amen. Praise God. Yes, அந்த ஸ்வாடை சொல்லல. Praise God. Amen. ஆனா அந்த வார்த்தையாகிய பட்டயம் என்ன செய்யும்? அது எபிரேயர் 4:12 படிங்களேன். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும். இந்த வார்த்தையை கேட்ட உடனே இருதயத்தின் நினைவுகள்லாம் என்ன ஆகுது? எல்லாம் நொறுங்குது. ஐயோ, குத்தப்படுது, வார்த்தை குத்துது. சில பேர் சொல்றாங்க குத்தி குத்தி பேசுவார். அது வேற. குத்தி குத்தி பேசுறாருன்னா குத்தி குத்தி பேசியும் உங்ககிட்ட பிரயோஜனம் இல்லை. ஒரே குத்துல என்ன செய்யணும்? ஒரு வாட்டி வார்த்தை உங்களை தொட்டுடுச்சுன்னா அந்த வார்த்தையிலே என்ன செஞ்சிடணும்? ஆமென். பிரைஸ் காட். சும்மா 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 குத்திட்டு இருக்க கூடாது. சும்மா சும்மா குத்துனா அது என்னது? அது சொரணம் இல்லைன்னு அர்த்தம். சொரணம் இருக்காது. சொரணம் இல்லாதவங்களுக்கு என்னதான் குத்தி குத்தி பாருங்க, யாரும் சொல்லக்கூடாது. அப்படிலாம் இல்லை. ஆமென். சொல்கிறேன், நீங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது சொல்லியிருப்பீங்க, அவங்க கேட்காம போனால் அதுக்கு சொரணம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆனால் வேர்ட் ஆஃப் காட், த ஸ்வாட்லிங் ஸ்வாட், அது வல்லமையும் ஜீவனா அது வரும்பொழுது அதுக்கு நடுங்கியே ஆகும், அதுக்கு உடஞ்சே ஆகும், நம்மளை உடைச்சே ஆகும். அதில் சந்தேகமே கிடையாது. நம்மளே அதை என்ன செய்யும்? உடைச்சே ஆகும். ஆமென். பாருங்க, இப்போ வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகளில் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிங்க. இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்கள். பாத்தீங்களா? இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்திலே குத்தப்பட்டவர்கள். அப்போ யூ அண்ட் ஐ were cut to the heart. ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ இது எதை குறிக்குதுன்னா, எபிரேயர் 4:12 பார்த்தோம். தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதும் ஆவியையும் ஆத்மாவையும் ஆவி ஆத்மா ஊன். நோ நோ நோ. ஆவி ஆத்மா ஊன். ஊன்னா என்னது? நோ. ஊன் மீன்ஸ் ஜாயிண்ட் போட்டிருக்கா? For the word of God is quick and powerful and sharper than any two-edged sword, piercing even
to the dividing asunder of soul and spirit, the joints of marrows, and is yes. ஆனா நீங்க எஸ் ஊன் சுத்த தமிழ்ல ஃப்ளஷுக்கு கூட ஊன் தான் சொல்லுவாங்க. ஊன்னா ஃப்ளஷ், ஊன்னா ஃப்ளஷ். ஆவி ஆத்துமா சபையில் சமயத்தில் பிசாசு மாம்சத்தை ஃப்ளஷ் கணுக்கள் ஜாயின் மாம்சத்தை கொண்டு போய் இணைக்கும், ஜாயின் பண்ணிடும். பார்த்துருக்கீங்களா? அந்த ஹாலோ பிளாக்லாம் பிள்ளைங்க விளையாடுறாங்கல்ல, பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஜாயின் பண்ணுவாங்க, அதே மாதிரி ஜாயின் பண்ணிடும். அதுதான் அது. ஜாயின் பண்ணிட்டானா டோட்டல் எல்லாமே டெஸ்ட்ராய். ஸோ த வேர்ட் ஸ்வாட் என்ன செய்யும்? உள்ள நுழைஞ்சி இந்த ஜாயின்ஸை தள்ளும். ஆவியையும் ஆத்மாவையும் ஊனையும் பிரித்தெடுக்கப்பட்ட நாவு பார்த்தீங்க, அது அவுட்வேர்டு. த வேர்ட் ஆஃப் காட் உங்க இன்வார்ட்ல பிரிப்பார், உங்க மனசாட்சியை பிரிப்பார், உங்க ஸ்டபனை பிரிப்பார், உங்களுடைய ஹார்டனை பிரிப்பார். ஆமென். புரியுதா? ஃப்ளஷ், ஊன், ஜாயின், ஏதோ ஜாயின். போன மாதத்துக்கு இந்த மாதத்தில் ஒரு ஜாயின் வந்துருச்சு. அது என்னவா இருக்கலாம்? உங்கள் பெருமையாக இருக்கலாம், உங்கள் பியூட்டினஸாக இருக்கலாம், சகோதரமார்களுக்கு என்னவா இருக்கலாம்? டப்பாக இருக்கலாம், மணி. போன மாதத்தோட இந்த மாதம் சில்லற ஜாஸ்தி, கலெக்ஷன் ஜாஸ்தி. இப்படிலாம் சொல்கிறதுனால பாஸ்டர் நீங்கள் என்ன நினச்சா அது பற்றி எனக்கு கவலை கிடையாது. கலெக்ஷன் மைண்ட், ஆல்வேஸ் மணி கலெக்டட். ஹல்லேலூயா. அது உள்ள உட்காந்துக்கும். அவங்க சபைக்கு வரணும்னு நினைக்க மாட்டாங்க, கல்லா கட்டணும்னே நினைப்பாங்க. எப்பவும் காசு என்னணும் கரங்களை வைத்துங்களேன். அவங்க மைண்டில் எப்போவுமே மணி கவுண்டிங் மிஷின் இருக்கும். வேறு பிரித்து எண்ணும். சில்லறை இவ்வளவு, 500 இவ்வளவு, 2000 இவ்வளவு. denominations. Yes, it is true. அவங்கள கர்த்தர் ஒன்றும் செய்ய முடியாது. அவங்கள கொழுக்க வச்சு தான் அடிப்பார். கரங்களை வைத்துங்க. பிரைஸ் காட். போகட்டும், நான் அதுக்குள்ள ரொம்ப போல. வேதம் சொல்வதை போல நீங்கள் பெந்தகோஸ்தே நாட்களில் 2ஆம் அதிகாரத்திலேயே அதனுடைய எண்டில் பாருங்க, மிடில் பாருங்க, பேதுரு பேச தொடங்கின உடனே the sword of spirit, the sword of God, the swordling sword பேச தொடங்கின உடனே என்ன செய்யறாங்க? இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி. நீங்க லூக்கா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசி வேகமா. ஜனங்கள் அவனை நோக்கி, நல்லா கேளுங்க. அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜனங்கள் இருதயத்தில் குத்தப்படுகிறார்கள். அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? யாரு? ஜனங்கள். ஆமென். நாம் குரோனிங்ல பார்த்தோம், ஜனங்கள். சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. ஜனங்கள் பாருங்க, ஜனங்கள் குத்தப்படுறாங்க. நாங்க என்ன செய்யணும்? இப்பவும் பார்த்துருப்பீங்க நீங்க, ஜெபம் பண்ற வீட்டுக்கு போனா நாங்க என்ன செய்யணுங்க சொல்லுங்க, நாங்க ஏசப்பா கோயிலுக்கு வந்துடுறாங்க சொல்றாங்க, பார்த்துருப்போம். நான் சொல்லுவேன், அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க ஏசப்பா கோயிலுக்கு வந்துட்டு எல்லாம் சரியாகாது. உங்க இருதயத்தில், உங்க மனதில் உங்க பாவங்களை அறிக்கை செய்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தில் இந்த பாவத்தை மன்னித்த ஒருவர் உண்டு, இன்றைக்கு மன்னிக்கிற ஒருவர் உண்டு, இந்த பாவங்களுக்காக மரித்த ஒருவர் உண்டு, இந்த பிசாசுகளோட போராடக்கூடிய ஒருவர் உண்டு. அவரை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது இந்த வார்த்தை லைக் a sword, பட்டயம் போல அவர்களுக்குள் இருதயத்துக்குள் இருக்கிற சில ஸ்பிரிட்ஸ் ஷார்ப்பர் than any two-edged sword. குத்தின உடனே நீங்க பாருங்க. அதனால தான் நல்லா நான் பார்த்துருக்கேன் தேவ பிள்ளைய செபிக்க வர்றதுக்கு முன்னாடி ஹார்டனாக இருப்பாங்க, ரஃப்பாக இருப்பாங்க, டார்க்கனாக இருப்பாங்க. அவங்க பாவ அறிக்கை செய்ய வச்சு அவங்க தலைமையில கரை வச்சு ஜெபிச்ச அடுத்த ஸ்பாட் த பிரைட்னஸ். நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கிறேன். ஹவு
எப்படி அது? உள்ளுக்குள்ள இருக்கிற the darken வார்த்தை உள்ள போன உடனே அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறார்கள். எஸ், ஆமென். எல்லா ஆத்மாவுக்கும் தெரியும் இயேசு யார், எல்லா ஆவிக்கும் தெரியும் இயேசு யார். ஆமென். எல்லாருக்கும் தெரியும். Glory. அதனாலதான் இயேசு கெர்கெசனேரில் போய் அந்த லேகியோன் பிசாசை துரத்த போகும்போது அவைகள் இவர் ஒரு வார்த்தை பேசினா நம்ம அவ்வளோதான் குத்தி தூக்கிடுவார் ஸ்வாட்ல. அது என்ன செய்யும்? நீ பேசாதீரும் ப்ளீஸ். ஆமென். ஹல்லேலூயா. உம்மை இன்னார் என்று அறிவேன். Glory. ஆமென். இன்னைக்கு உங்களை ஒருத்தவங்க பேச விடல அப்படின்னா நான் வரேன். முதல்ல பாருங்க, ஜனங்கள் லூக்கா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வேகமாய் ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள். அடுத்தது 12ஆம் வசனம். ஆயக்காரரும் ஞானஸ்தானம் பெற வந்து அவனை நோக்கி, பாருங்க இப்போ ஜனங்கள், அடுத்தது யாரு? ஆயக்காரரும் ஞானஸ்தானம் பெற வந்து அவனை நோக்கி போதகரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் குத்தப்படுகிறார்கள். 14ஆம் வசனம். போர் சேவகர் அவனை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்ப ஜனங்கள், ஆயக்காரர்கள், போர் சேவகர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? Simple the word of God. கரங்களை வைத்து கர்த்தர்களில் ஆச்சு. ஆமென். சகேயுக்கு கூட பாருங்க, இந்த வார்த்தையானவர் என்ன செய்தார்? சகேயினுடைய இறங்குவார். just the word. ஆமென். சகேயினுடைய இருதயத்துக்குள் நுழைந்தது. ஊனு, ஆவி, ஆத்துமா ஜாயிண்ட் எல்லாத்தையும் பவர். உண்மை தேவ பிள்ளையே, இதுக்கு உங்களுக்கு கிருபை வேணும். கிருபை வந்தாதான் இது நடக்கும். எனக்கெல்லாம் அப்படிதான் வந்தது. திரள் கூட்டத்தில் the word came to me. இங்கே ஒரு பையன் இருக்கிறான், இக்குவாய், மந்தனாவு. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு நேராக வருகிறது. அவ்வளவுதான். அங்க அவர் பேசுறாரு, இங்க ஐ வைப்ரேட். எப்படி இது? எப்படி இது? மேன், அவருடைய சொல் மகா தீவிரமாக என் மேலே மோதினது. என்னுடைய ஆத்மா ஆவிக்குள்ளே மோதினது. எனக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிற சில குட்டி பிசாசுகள், பிசாசுன்னு சொல்லக்கூடாது, பெரிய பெரிய பிசாசுலாம் இருந்துச்சு. ஆமென். என்ன செய்தது? மோதின அந்த வார்த்தை வந்து அடிச்ச வேகத்துல என் சகோதரி அந்த லைன்ல இருந்து என்னை பார்த்து அழுதாள். நான் கேட்டேன், அப்புறம் எதுக்கு என்னைய பார்த்து நீ அழுத? யுவர் ஃபேஸ் சேஞ்ச். அல்லேலூ. புத்தி உள்ளவர்கள் தான் அதை கணக்கு பாருங்க. ஃபேஸ் சேஞ்ச் என்ன? அல்லேலூயா. Hallelujah. The sword of spirit. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தையை நல்லா அடிங்க. கொல்லம்பற்றையில் போய் கொல்லம்பற்ற எது? கொல்லம்பற்ற எது? உங்க ஜபார உங்க நல்ல அடி. அமே என்னென்ன மாதிரி பட்டயம் வேணும் கேளு. அமே என்னென்ன மாதிரி பட்டயம் வேணும் கேளு. ஆமென். குத்து ஊசி வேணுமா? நல்ல லாங் ஸ்வார்டு வேணுமா? ஈட்டி வேணுமா? என்ன வேணும்னு கேளு. உன்னை எப்படி ஆக்கணும்னு கேளு. ஆமென். கொல்லன் யாரு? ஆவியானவர். உன்னை அடிச்சு 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 பட்டயமா மாற்றுவான். நான் சொல்றது வார்த்தையில சொல்றேன். உங்களை ஒட்டச்சு 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 வார்த்தையானவர் உங்களுக்குள்ள தருவார். நீங்க பேசும்போது அவைகள் என்ன செய்யும்? ஜனங்களை நொறுக்கும். நொறுக்கும். ஜனங்கள் இருதயம் ஒட்டையும். அதான் சமயத்தில் ஜனங்கள் என்ன செய்யறாங்க? கிரை. தே ஆர் கிரை. ஐயோ வலிக்குது.
ஐயோ உணர்வடைகிறேன். எல்லாம் மணிக்கணக்காக அழுதுட்டு இருந்தேன். எஸ், ஹல்லேலூயா. சரி, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலையும் பாருங்க, அதை அவர்கள் கேட்டபோது மூர்க்கம் அடைந்து அவர்களை கொலை செய்யும்படி யோசனை பண்ணி. இப்படியும் இருக்கும், மூர்க்கம் அடையும். ஆமென். இவர் என்ன இதெல்லாம் போட்டு பேசிட்டு இருக்கிறாரு? சோத்ரம். ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த வார்த்தை உன்னோடு கூட என்ன செய்கிறது? இடைப்படுகிறது. ஆமென். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். 2 தெசலோனிக்கர் 2:8 கர்த்தர் அந்நாளிலே தன் வாயின் சுவாசத்தில் அவர்களை அழிப்பார். வாயின் சுவாசம் என்பது எதுன்னு பார்த்தோம்? The breath of God, the breath of spirit, the sword of spirit. வாயின் பட்டயம். நீ வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பார். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், மன்னிக்கவும் 15ஆம் வசனம். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு, புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவர் வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிரகமாகிய மது உள்ள ஆலையை மிதிக்கிறார். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. கூர்மையான பட்டயம். இதுதான் தேவனுடைய வார்த்தை, கூர்மையான பட்டயம். ஆமென். பெந்தெகோஸ்தே நாட்களுக்கு பிறகு இந்த பட்டயத்துக்கு தனி பவர். பேதுரு பேசும்போது அனனியா சப்பீரால் விழுந்து ஜீவனை விட்டார்கள். ஆமென். இன்றைக்கும் சில சபைகளில் கர்த்தர் பேசும்போது என்ன செய்கிறாங்க? they are crying, நொறுக்கப்படுறாங்க. ஆமென். அதன் பிற்பாக அவங்க ஜெபம் பண்ணி கன்ஃபஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்கிறாங்க? சரியா வரதை நான் பார்த்துருக்கிறேன். கர்த்தர் பேசும்போது எத்தனையோ பேர் வேறு விதமாக சபையில் வந்த பிறகு கூட நான் பார்த்துருக்கிறேன். நம்முடைய சபையிலையும் பார்த்துருக்கிறேன். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்கள் ஆவிக்கு விரோதமாக போராடுகிற ஃப்ளஷ். நான் அதை குறித்து இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசட்டும். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்திலும் பார்த்தீங்கன்னா, இவைகளை அவர்கள் கேட்டபோது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அதாவது இந்த பட்டயத்தை குறித்து பேதுரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் தவறாக எடுக்க முயற்சி செய்தான். வாசிங்க, லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் 47லிருந்து 51 வரைக்கும் வாசிங்க. அவர் அப்படி பேசுகையில் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். நான் 2 மணிக்கெல்லாம் முடிச்சிருவேன், 5 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். பிற்பாடு நான் இதை நாளைக்கு இது கண்டினியூஷன் ஆகும். சரியா? அவர் அப்படி பேசுகையில் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். அவர்களுக்கு முன்னே 12 ஒருவனாகிய யூதாஸ் என்பவனும் வந்து இயேசுவை முத்தம் செய்யும்படி அவரிடத்தில் சேர்ந்தான். இயேசு அவனை நோக்கி, யூதாசே, முத்தத்தினாலேயோ மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய் என்றார். அவரை சூழ நின்றவர்கள் நடக்க போகிறதை கண்டு, ஆண்டவரே, பட்டயத்தினாலே வெட்டுவோமா என்றார்கள். அந்தபடி அவர்களில் ஒருவன் பிரதான ஆசானுடைய வேலைக்காரனை வலது காதார வெட்டினான். இது என்ன ஸ்வாட்? இதே பேதுரு தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரத்தில் பெட்டயம் அவனுக்குள்ள எப்படி இருந்தது? ஸ்வாட்லிங் ஸ்வாட். இங்க எப்படி இருந்தது? தி மெட்டீரியல் ஸ்வாட். நல்ல வித்தியாசம் இருக்கு. நீங்க பேசுற வார்த்தை வெறும் சரீரத்தை மாத்திரம் டச் பண்ணா தட்ஸ் மெட்டீரியல். நீங்க பேசுற வார்த்தை ஆத்மாவையும் ஆவியையும் கிழிக்குதுன்னா தட் இஸ் ஸ்பிரிச்சுவல். பேசுகிற வார்த்தை வெளிப்பிரகாரத்தை மாத்திரம் சேதப்படுத்துதுன்னா தட் இஸ் மெட்டீரியல் தான் இது. ஏன்னா பேதுரு அப்பொழுது பரிசுத்த ஆவியை பெறல. புரிஞ்சுக்கிட்டவங்க கரங்களை உயர்த்துங்க. பாருங்க, பட்டயத்தாலே வெட்டுவோமா? அப்படியே அவர்களில் ஒருவன் பிரதான ஆசானுடைய வேலைக்காரனை வலது காதார வெட்டினான். யார் அது? ஓகே. அப்பொழுது இயேசு, இந்த காது உனக்கு எதுக்கு? இதே காதுல அந்த வார்த்தையை கேட்டுதான் அனனியா சப்பீரால் என்ன செஞ்சாங்க? ஆனா இவன் அதுக்கு முன்னாடி எதை தூக்கிட்டான்? பட்டயம். அதே பேதுரு தான். அவன் பேர் மல்கோஸ். அவன் காதை வெட்டிட்டான். ஓகே, வாசிங்க. அப்பொழுது இயேசு, இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார். பின்பு இயேசு தமக்கு விரோதமாய் வந்த பிரதான ஆசாரியர்களையும். போதும். அடுத்ததாக பாருங்க,
a useless sword, a misunderstood. அப்படிதான் இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்கு. His words about the sword. லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் 35 38 வரைக்கும் வாசிங்க. அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையையும் பாதரட்சைகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவாய் இருந்ததா என்றார். அவர்கள் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை என்றார்கள். அதற்கு அவர், இப்பொழுதோ பணப்பையும் சாமான் பையையும் உடையவன் அவைகளை எடுத்துக்கொள்ள கடவன், பட்டயம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விற்று ஒன்றை கொள்ள கடவன். இதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. சரி, அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்று எழுதியிருக்கிற வாக்கியம் என்னிடத்தில் நிறைவேற வேண்டியது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை பற்றிய காரியங்கள் முடிவு பெறும் காலம் வந்திருக்கிறது என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, இதோ இங்கே 2 பட்டயம் இருக்கிறது என்றார்கள். அவர் போதும் என்றார். பின்பு அவர் புறப்பட்டு பாருங்க. அப்ப வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய இது சீஷர்கள் காலத்தில் உள்ள பட்டயம் இல்லையா? சீஷர்கள் காலத்தில் உள்ள பட்டயம். அப்போ ஆஃப்டர் ரிசீவ் ஹோலி ஸ்பிரிட் அப்போஸ்தலனாகிய பவுல், ஆமென், சோத்ரம், அவனுக்கு நன்றாய் தெரிந்து வைத்திருந்தான். ஆமென், நோ ஹவு டு யூஸ் ஸ்வாட். ஆமென். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 35 40 வரைக்கும் படிங்க வேகமாய், சீக்கிரம். பொழுது விடிந்த பின்பு அந்த மனுஷரை விட்டுவிடுங்கள் என்று சொல்ல அதிகாரிகள் சேவகர்களை அனுப்பினார்கள். சிறைச்சாலைக்காரன் பவுலுக்கு இந்த வார்த்தைகளை அறிவித்து உங்களை விடுதலையாக்கும்படிக்கு அதிகாரிகள் கட்டளை அனுப்பினார்கள். பாருங்க, ஊழியத்தை நிமித்தம் பவுல் அவனுடைய குரூப்ஸ் எல்லாமே கட்டப்படுறாங்க. என்ன நடக்குது? சிறைச்சாலைக்காரன் பவுலுக்கு இந்த வார்த்தைகளை அறிவித்து உங்களை விடுதலையாக்கும்படி அதிகாரிகள் கட்டளை அனுப்பினார்கள். ஆகையால் நீங்கள் இப்பொழுது புறப்பட்டு சமாதானத்துடன் போங்கள் என்றான். இது ஒரு வார்த்தை. இது மேலதிகாரத்தை பெற்றுக்கொண்டு ஒருவன் பேசுகிற வார்த்தை. எல்லாம் கவனிக்கணும், எல்லா அதிகாரத்துக்கும் மேலான வார்த்தை தான் தேவநாமம், தேவ வார்த்தை. வாசிங்க. பவுல் ரோமாரியராகிய எங்களை அவர்கள் நியாயம் விசாரியாமல் வெளியரங்கமாய் அடித்து சிறைச்சாலையிலே போட்டார்கள். இப்பொழுது ரகசியமாய் எங்களை விடுதலை ஆக்குகிறார்களோ? அப்படி அல்ல, அவர்களே வந்து எங்களை வெளியே அழைத்து அனுப்பிவிடட்டும் என்றான். சேவகர் இந்த வார்த்தைகளை அதிகாரிகளுக்கு அறிவித்தார்கள். ரோமாவில் இருக்கிறார் என்று, சரியா வாசிங்க, ரோமராய் இருக்கிறார்கள் என்று அவர்கள் கேட்ட பொழுது பயந்து வந்து அவர்களுடனே தயவாய் பேசி அவர்களை வெளியே அழைத்து போய். there is the hidden wisdom. இந்த வார்த்தைகளை நீங்க பேசும்போது இந்த ஸ்வாட் ஆஃப் ஸ்பிரிட்டுக்குள்ள என்ன இருக்கும்? ஞானம் மறைந்திருக்கும். இங்க ஒரு காரியத்தை அவன் சொல்றான், நான் ரோமன். ஆமென். அவளுடனே தயவா பேசி அவர்களை வெளியே அழைத்து கொண்டு போய் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி கேட்டுக்கொண்டார்கள். அந்தபடி அவர்கள் சிறைச்சாலையில் இருந்து புறப்பட்டு லீதியாள் இடத்திற்கு போய் சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள். ஆமென். பாருங்க, இப்ப அடுத்தது பாருங்க, லீதியாளுடைய இருதயத்தை திறந்து அங்க ஆறுதல் சொல்லி வார்த்தை எங்க எப்படி பேசணும்? நீங்க ஜஸ்ட் நீங்க போற வாக்கில் அப்படி பேசிட்டு போவீங்கன்னு நினைப்பீங்க, பேசிட்டு தான் போவீங்க. ஆனா அது உள்ள உங்களை கிரியேட் செய்யும். ஆமென். க்ளோரி. ஏன்னா இன்னைக்கு நம்ம வாயில் இருக்கிற வார்த்தை என்னது? ஸ்வாட் ஆஃப் ஸ்பிரிட். ஆமென். அன்றைக்கு இயேசுவுக்கு மாத்திரமே அது இருந்தது. ஆமென். ப்ராஃபிட்டுக்கு மாத்திரமே இருந்தது. பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகளுக்கு மாத்திரமே இருந்தது. ஈவன் ராஜாக்களுக்கு கூட அது இருக்காது, ப்ராஃபிட்ஸுக்கு மாத்திரமே இருக்கும். ஆனால் இன்றைக்கு நம் எல்லாருக்கும் கர்த்தர் அந்த பட்டயத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வார்த்தைகளை தந்திருக்கிறார். வார்த்தை தான், தேவ வார்த்தை தான். அந்த வார்த்தையை நீங்கள் ஆவில நிரம்பி நீங்கள் பேசும் பொழுது அந்த வார்த்தை ஸ்வாட் ஆஃப் ஸ்பிரிட். ஆமென். அந்நாளில் அவன் தோள் மேல் இருக்கிற சுமை நீங்கும், அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். இந்த வார்த்தையை உங்களுக்குள்ளே பேசி பாருங்க, உங்களுக்குள்ளே கமெண்ட் பண்ணி பாருங்க. இந்த வார்த்தை இப்படி பிடிங்க, இப்படி பிடிக்கிற ஸ்வாடை இப்படி பிடிச்சி பாருங்க. அட்டென்ஷன். ஆமென். யூ அலர்ட்.
ஆண்டவரே நான் இப்படியா இருக்கிறேன், சாரி. நான் இப்படியா பேசிட்டேன், சாரி. த ஹிடன் விஸ்டம், ஹிடன் நாலேஜ். நீங்க அறியாததையும் மெட்டாததையும் பேசுவீர்கள். ஹல்லேலூயா. எப்படி பேசணும், எங்க எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பேசணும், உண்மை. நான் ஆச்சரியப்படுவேன் இதை குறித்து. க்ளோரி. 2 பேர் பிரச்சனைன்னு வந்தா 2 பேர்கிட்டையும் பேசுறது, இவங்கள்ட்ட பேசுறது அவங்களுக்கு தெரியாது, அவங்கள்ட்ட பேசுறது இவங்களுக்கு தெரியாது. அடுத்த நாள் பார்த்தா 2 பேரும் சமாதானமா இருப்பாங்க. எப்படி இது? எஸ். அடுத்த நாள் பார்த்தா 2 பேருமே சமாதானமா இருப்பாங்க. க்ளோரி. எஸ். அதே போல 21ஆம் அதிகாரம் 37 40 வரையும். உடனே அவன் போர் சேவகரையும் அவர்களுடைய அதிபதிகளையும் கூட்டிக் கொண்டு அவர்களிடத்திற்கு ஓடினான். சேனாதிபதியையும் போர் சேவகரையும் அவர்கள் கண்டபோது பவுலை அடிக்கிறதை விட்டு நிறுத்தினார்கள். அப்பொழுது சேனாதிபதி கிட்டே வந்து அவனை பிடித்து 2 சங்கிலிகளினாலே 21ஆம் அதிகாரம் தம்பி 37 போடணும். எதை போட்டுட்டு உட்காந்துருக்கிற? 37 ப்ளீஸ். 37 to 40. எஸ். அவர்கள் பவுலை கோட்டைக்குள்ளே கொண்டு போகிற சமயத்தில் அவன் சேனாதிபதியை நோக்கி, நான் உம்முடனே ஒரு வார்த்தை பேசலாமா என்றான். அதற்கு அவன், பாருங்க, அவர்கள் பவுலை கோட்டைக்குள்ளே கொண்டு போகிற சமயத்தில் அவன் சேனாதிபதியை நோக்கி, நான் உம்முடனே ஒரு வார்த்தை பேசலாமா என்றான். அதற்கு அவன், உனக்கு கிரீக் தெரியுமா? எனக்கு அதில் பேசினா தான் புரியும், எங்களுக்கு அதிலிருந்து அந்த ஃப்ளூயன்ஸ் தான் எங்களுக்கு தெரியும், உனக்கு கிரேக்க பாஷை தெரியுமா? வாசிங்க. நீ இந்த நாட்களுக்கு முன்னே கலகம் உண்டாக்கி 4000 கொலைபாதகரை வனாந்தரத்திற்கு கொண்டு போன எகிப்தியன் அல்லவா என்றான். அதற்கு பவுல், நான் சிலிசியா நாட்டில் உள்ள கீர்த்தி பெற்ற தர்சு பட்டணத்து யூதன். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஜனங்களுடனே பேசும்படி எனக்கு உத்தரவாக வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறேன். the slang, the tongues எல்லாமே மாறும். ஹீப்ரு பேசும்போது சும்மா இருக்க மாட்டான். இட்ஸ் ப்ரவுட். ஆமென். நான் எபிரேய தேவனை வணங்குகிறவன். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் காட். the honor, the word honor அங்கவே தான் இருக்க. உங்க ஸ்லாங்ல உங்க ஆவியானவர் ட்விஸ்ட் பண்ணிட்டே இருப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். சும்மா அப்படியே அடிச்சு விட மாட்டீங்க, அப்படியே ஒரே கோரையே போக மாட்டீங்க. the atmosphere change. ஹல்லேலூயா. எந்தெந்த சூழ்நிலையில் புரியுதா உங்களுக்கு இந்த வார்த்தை? நான் சொல்றது புரிஞ்சவங்க வைத்துவீங்களா? கண்டிப்பா புரியணும். அதற்கு பவுல், நான் சிலிசியா, அங்க என்ன சொன்னா ரோமன், இங்க என்ன சொல்கிறான்? நான் சிலிசியா நாட்டில் உள்ள கீர்த்தி பெற்ற தர்சு பட்டணத்து யூதன். Paul said, I am a Jew from Tarsus in Cilicia, Turkey, a citizen of no insignificant city, and I beg you, allow me to speak the people. Hallelujah. Ask to the people. சரி, அடுத்தது படிங்க. உத்தரவான போது பவுல் படிகளின் மேல் நின்று ஜனங்களை பார்த்து கை அமர்த்தினான். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆமென். அப்பொழுது அவன் எபிரேய பாஷையிலே பேசத் தொடங்கினான். ஆமென். இதுதான் தேவன் இருந்த நாட்களில் பேசின the Jewish Aramaic. Man, when the commander had given them permission, Paul standing on the steps gestured with his hand to the people, and when there was a great hush, he spoke to them in the Hebrew dialect, Jewish Aramaic saying. Hallelujah. சரி, இப்போ நான் உங்களை ஒன்று கேட்பேன். இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை என்ன வார்த்தை? கரெக்டா சொன்னா ஒரு பிரைஸ் தரும். அது என்ன விஷயம்? எல்லாம் கரெக்ட். சர்வ சாதாரணமா உங்கள்கிட்ட கொடுத்துருக்காரு. அதான் வருகை காயத்தும் தான். பல பல பாஷைகளை பேசு.
அந்நிய பாஷ் கரங்களை வைத்துக்கல. ஆமென். அதைத்தான் சொல்கிறேன், சும்மா இல்லை. இந்த ஸ்வாட்லிங் ஸ்வாட் இன்னைக்கு இதுக்கு பிசாசுகள் நடுங்கும். டங்ஸ் பேச ஆரம்பித்த உடனே ஒன்று ஆளும் இல்லை, நடுங்கும். Pray in tongues. Hallelujah. Amen. சில பேர் இந்த பிரீத் அவங்களுடைய சுவாசத்திலேயே டங்ஸ் பேசுவாங்க, தெரியுமா? நம்ம சபையிலே இருக்காங்க. Amen. Hallelujah. The groaning tongues. அது வேற யாருக்கும் புரியாது, எந்த இன்டர்பிரேட்டேஷனுக்கும் புரியாது, யாரும் அதை இன்டர்பிரேட் பண்ணவே முடியாது. ஒன்லி ஹோலி ஸ்பிரிட். கரங்களை வைத்து கர்த்தர்களை சொல்லுங்க, ஹல்லேலூயா. அவர்கள் எலும்புகளுக்குள் இருந்தது வரும். ஹல்லேலூயா. ஆமென். கவிதான் கர்த்தர் எசேக்கியேல்ட்ட சொன்னார், பிரீத். மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் மேல ஊது. ஆமென். What is that? Glory. கடைசியாக ஒரு வசனம், 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நான் அநியாயம் செய்து மரணத்துக்கு பாத்திரமானது ஏதாகிலும் நடப்பித்து உண்டானால் நான் சாகாதபடிக்கு மனு கேட்க மாட்டேன். இவர்கள் என்மேல் சாட்டுகிற குற்றங்கள் முற்றிலும் அபத்தமானால் அவர்களுக்கு தயவு பண்ணும் பொருட்டு ஒருவரும் என்னை அவர்களுக்கு ஒப்பு கொடுக்கல் ஆகாது. ராயருக்கு அபாயம் இடுகிறேன் என்றார். எம்பரர் ஆஃப் நியூரோ பாருங்க, நான் அநியாயம் செய்து மரணத்திற்கு பாத்திரமானது ஏதாகிலும் நடப்பித்தது உண்டானால் நான் சாகாதபடிக்கு மனு கேட்க மாட்டேன். அவன் முன்னாடி நான் தவறா பேசி அப்படி இப்படி வார்த்தைகளை ட்விஸ்ட் பண்ணி அப்படி போட்டேன்னா எனக்கு சாவு வந்தாலும் ஐ எம் ரெடி. அதுக்காக நான் பெட்டிஷன் போட மாட்டேன், மனு கேட்க மாட்டேன். பிகாஸ் பேசுகிறவர் நான் அல்ல. பவுல் அப்படித்தான் சொன்னான். கர்த்தர் பேசுகிறார், கர்த்தருடைய உக்கிரகத்தினாலே நிறைந்தவனாய் நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். சபைகளுக்குள்ளே நுழைந்து பவுல் கடைசி நாட்கள் ஊழியத்தில் அப்படித்தான் பேசினான். ஆமென். நான் அநியாயம் செய்து மரணத்துக்கு பாத்திரமானது ஏதாகிலும் நடப்பித்தது உண்டானால் நான் சாகாதபடிக்கு மனு கேட்க மாட்டேன். இதே ஸ்பிரிட் தான் யாருக்குள்ள இருந்தது? ஸ்தேவான். அவன் மனு கேட்கல, மனு மட்டும் போட்டிருந்தான், பெட்டிஷன் போட்டிருந்தான்னு வைங்க, சாங்ஷன். ஓகே, தெரியாம பேசிட்டான், மன்னிச்சுக்கோ. நோ. ஹல்லேலூயா. ஆமென். அவன் இங்கிருந்து பேசின the breath of God, the sword of spirit, பிதாவின் வலது பாரசத்தில் இருந்த இயேசுவை எழும்பி நிற்க வைத்தது. இது என்னுடைய சத்தம் அல்லவா? Who is the boy? Who is the lad? Who is the girl? உடனே அவனுக்கு அவர் தரிசனமானார். கர்த்தராகிய இயேசுவே, நாவியை ஏற்றுக்கொள்ளும். யாரு கையில நான் கொடுக்க மாட்டேன். எந்த கொலை உண்கிறவன் கையிலே நான் கொடுக்க மாட்டேன். கரங்களை வைத்து கர்த்தர்களை சொல்லுங்க, தேவனுடைய பிள்ளை, வார்த்தையில மாத்திரம் நீங்க உண்மையா இருக்கும். அந்த வார்த்தை மூலமாகவே எனக்கு தருகிற அபிஷேகத்தினாலே நான் நுகங்களை முறிப்பேன். என் வீட்டில் இருக்கிற நுகத்தை முறிப்பேன், என் கணவர் மேல இருக்கிற நுகத்தை முறிப்பேன், என் மனைவி மேல இருக்கிற நுகத்தை முறிப்பேன், என் சபையில் இருக்கிற நுகத்தை முறிப்பேன், என் பிள்ளை மேல இருக்கிற நுகத்தை முறிப்பேன். வார்த்தையை தாங்காண்டவர், வார்த்தையில நிரம்பட்டும். கொல்லம் பற்றைக்கு உள்ள போய் நான் அடித்து, ஆமென். ஓ, உங்களுக்கு என்ன வார்த்தை, என்ன வார்த்தை? ஆறும் ஆண்டவரே, கேட்டு பாருங்களேன், ஆவியானவர் தருவார். ஆமென். என் மேல் சாட்டுகிற குற்றங்கள் முற்றிலும் அபத்தமானால் அவர்களுக்கு தயவு பண்ணும் பொருட்டு ஒருவரும் என்னை அவர்களுக்கு ஒப்பு கொடுக்கலாகாது என்று நான் ராயருக்கு, ஆமென், ஐ அப்பீல் அன்டு சீசர். ஹல்லேலூயா. அதுக்கு மேல நோ லா, ஹை லா தான். சீசருக்கு அபயம் எடுக்கிறேன். செசார், ஹல்லேலூயா, பிரைஸ் காட், மேலான அதிகாரம் உள்ளவன். பாருங்க, எங்க போய் அடிக்குது வார்த்தை. அவன் நடுங்குகிறான். ஓய், பேசாம விட்டுரு இவனை. கணக்கில் உயர்த்துங்க.
கரங்களை வைத்துங்களேன். ஹல்லேலூயா. இவன் கர்த்தருடைய பட்டயத்தோடு வந்திருக்கிறான். உங்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பட்டயம் தந்திருக்கிறார். வாலிய பிள்ளைகளே, பட்டயத்தை சரியாய் காத்துக்கொள்ளுங்கள். ஆவியானவர்கிட்ட கேளுங்க, உங்க ஜெப வேளையில் எனக்கு அந்த பட்டயத்தை தாரும், அந்த வார்த்தையை தாரும், அந்த அபிஷேகத்தை தாரும். நுகங்களை முறிக்கட்டும், என் நண்பர்கள் மத்தியிலே நுகங்களை முறிக்கட்டும், அவர்கள் மத்தியில் இருக்கிற செயின்ஸ், ஹல்லேலூயா, அந்த கட்டுகளை ஒட்டைக்கட்டும், வேலை செய்கிற இடத்துல உள்ள கட்டுகளை ஒட்டைக்கட்டும். Be silent. என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் அகஸ்டின் ஜோசப், நான் அவரை பார்க்கும்படியாக when I struck, வார்த்தைகள் எனக்குள்ளே வராத நாட்களில் நான் போவேன். அந்த நாட்களிலே அமர்ந்திருப்பார். ஒரு கண்கள் எல்லாம் அப்படியே ரெட்டிஷா, ஆல்வேஸ் மேன். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த சைன் போது எங்களை உயிர்ப்பிக்க கிறிஸ்டி நோஸ் வெல். ஆமென். இந்த சைன் போது எங்களை உயிர்ப்பிக்க. இப்படி நின்ன உடனே தட்ஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட். இதை அங்க வேலை செய்த ஒருவர், என் நேபர், அவரே என்கிட்ட சொன்னார். அவர் கூட வேலை செய்தவர், நீ எப்படி சரிங்கிட்ட நாங்கள் வந்து போறீங்க, ஏன் என்னாச்சு? அங்க சமயத்துல நாங்க பயப்படுவோம் அவரை பார்த்து. ஏன் பயப்படுறீங்க? அவங்க வாயில பட்டேன். நோ, சம்திங் டிஃபரண்ட், சம்திங் டிஃபரண்ட் இஸ் சம்திங் டிஃபரண்ட். The sword of spirit. இந்த தேவ மனுஷனுடைய பாக்கெட்ல எப்பொழுதும் ஸ்வாட். ஆனால் எந்த சபைகளுக்குள்ளும் வந்தாலும், நான் நம்ம சபைக்கு 4 முறை வந்திருக்கிறார், நான் பார்த்திருக்கிறேன். அவர் வேதத்தை திறந்து பார்த்தது ரொம்ப கம்மி தான். எல்லாம் அவருடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கு. உங்களுக்கும் அது உண்டு. லைக் அ பவர். எங்கெங்க என்ன பேசணும், எங்கெங்க யார்கிட்ட என்ன சொல்லணும். ஹல்லேலூயா. 10 கற்பனை தானே, அதை ஏன் பாக்ஸில் வச்சு கொண்டு வர சொன்னார்? 2வது முறை டெம்ப்டில் உடச்ச உடனே ஏன் கர்த்தர் பாக்ஸில் வச்சு கொண்டு வர சொன்னார்? ஆமென். அதுக்குள்ளே இருந்து தானே பழைய ஏற்பாட்டுக்கு எல்லாத்துக்குள்ளே வேர்ட் ஸ்ப்ரெட் ஆகுது. எல்லாம் அதுல இருந்தா ஸ்ப்ரெட் ஆகும். உண்மைதானா? ஆமென். Glory to Lord. உங்க இருதயம் தான் இன்னைக்கு அந்த பாக்ஸ். The box oil, the oil oil, the horn oil. மணந்தால் படிடும். சாமன். Thank you Jesus. வாசிங்க. எசேயா 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அந்நாளில் தோளினின்று அவன் சுமையும் உன் கழுத்தினின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போ. அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போ. ஹல்லேலூயா. அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போ. Thank you, glory. இந்த அபிஷேகம்தான் இந்த கடைசி நாட்களில் லைக் ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். The sword of spirit, the sword of God. இந்த அபிஷேகம்தான் கிருபையின் நாட்களிலே எப்படி வெளிப்படுகிறது? பட்டயமாக வெளிப்படுகிறது. பட்டயத்தின் வார்த்தையாக. Swaddling sword, sword of spirit. Thank you, Lord. பேசத் தொடங்குங்க. You don't stop. Amen. Started. Amen. Hallelujah. Amen. Start to speak. Hallelujah. Thank you. Thank you. Thank you. Thank you. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி. கிருபையின் நாட்களின் அபிஷேகம் ஆண்டவரே, வார்த்தையின் அபிஷேகம், வல்லமையின் அபிஷேகம் ஒவ்வொரு சபைகளுக்குள்ளும் இறங்கி வர செபிக்கிறோம். ஒவ்வொரு தகப்பன்மார்களுக்குள்ளும் இறங்கி வர செபிக்கிறோம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளும் இந்த வார்த்தையின் பட்டயத்தை தருவீராக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. துன்மார்க்கனை உம்முடைய வாயின் சுவாசத்தினாலே நீர் அழிப்பீர். அதே போல எங்களுக்கு விரோதமாக துன்மார்க்க கிரியைகளை கொண்டு வருகிற பொல்லாங்கனைகிற அக்னி அஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்வாட்லிங் ஸ்வாட். ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்.
ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளும். ஒவ்வொருவரும் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளட்டும். அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாளில் வந்து ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீடுகளிலும் குடும்பங்களுக்குள்ளும் கர்த்தருடைய வார்த்தைகளின் மேன்மை நிரப்பட்டும். ஆசீர்வதி. அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா கிரியைகளையும் அவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயம் நிர்மூலமாக்கி போடட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. செய்த சகல நன்மை விவகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தர் நாமத்தினாலே ஒருவருக்கு ஒரு வாழ்த்தை சொல்லிவிட.